முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு எம்எல்ஏ வாய்ப்பும் கொடுத்து அமைச்சரா உட்கார வச்சாங்க. ஜெயலலிதா அவர்கள் கிட்ட நீங்க நல்ல பேர் எடுக்க என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? என்னுடைய நேர்மை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இது. அம்மா எனக்கு சட்டத்துறை அமைச்சராகவும் சட்டம், நீதிமன்றம், சிறைத்துறை என்று பல பொறுப்புகளை கொடுத்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இருந்த நாட்களில் அவங்க கொடுத்த அத்தனை கோப்புகளையும் மிக சரியாக, மிக தெளிவாக உடனுக்குடன் அனுப்பித்ததனால் என்னிடம் அம்மா தொலைபேசியில் கூப்பிட்டு என்னை மிகவும் பாராட்டினார்கள். பாராட்டினது மட்டுமல்ல, அம்மா நான் இருக்கேன் சுப்பையா, நீ பயப்படாமல் எல்லாம் செய் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்த மிகப்பெரிய தாய், பொன்மனத்தாய் அந்த தாய். அவங்களை இன்றென்றும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு புரட்சி தலைவி அவர்கள். அமைச்சராக்கின ஜெயலலிதா அவர்களே உங்களை மீண்டும் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினாங்க. எதனால அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு சார்? அதுதான் அரசியல். அந்த அரசியல் வேணா எனக்கு தெரியலன்னு சொன்னா கூட நான் ஒத்துக்குவேன். அன்றைய காலத்தில் அந்த அரசியல் எனக்கு தெரியவில்லை. நான் பொது சேவை என்ற ஒரு காரணத்துக்காக தான் அரசியல் நுழைந்தேன். அந்த அரசியலுடைய சூழ்ச்சியால் நான் அம்மாவிடம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதிலிருந்து விடுவிக்கப்பட்டேன் என்று தான் நான் அதை கருதுகிறேன்.